நெல்லிபக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எந்த அம்மனை பத்தி பார்க்க போறோம்னா மாங்காடு காமாட்சி அம்மனை பத்தி தான் பார்க்க போறோம். மாமரங்கள் நிறைந்த காடா இத்தலம் விளங்கியதால மாங்காடுன்னு அழைக்கப்படுது. இந்த மாங்காட்டு காமாட்சியை தொடர்ந்து 6 வாரங்கள் தரிசித்து சென்றால் வேண்டியதெல்லாம் நிறைவேறும் அப்படின்றது பக்தர்களோட நம்பிக்கையா பார்க்கப்படுது. அம்மன் முதல்ல இங்க தவம் செஞ்சு அதுக்கப்புறமா காஞ்சிபுரம் போனதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஈசனை அடையிறதுக்காக நெருப்பில் நின்றபடி கடும் தவம் புரிஞ்சதாகவும் சொல்லப்படுது. அம்மன் ஒரு முறை என்ன பண்றாங்கன்னா ஈசனோட கண்ணா விளையாட்டா மூடிருப்பாங்க. அந்த ஒரு நொடி இந்த உலக இயக்கமே நின்று போச்சு. ஏன் தெரியுமா? ஏன்னா ஈசனோட 2 கண்களும் சூரியன் சந்திரன் மாதிரி. இந்த ஒரு நொடி மூடினதால இந்த உலக இயக்கமே நின்று போகும்படியா ஆகிடும். இதை பார்த்து மிகுந்த கோபம் கொண்ட ஈசனோ நீ போய் பூலோகத்துல பிறவ கிடவாய் அப்படின்னு சொல்லி பார்வதி அம்மையாருக்கு சாபத்தை கொடுத்துடுறாரு. தன்னோட தவற உணர்ந்த பார்வதியோ ஈசனிடம் மன்னிப்பு கேட்க உடனே ஈசனும் நீ உன்னுடைய பாவங்களை கழிக்க மாமரங்கள் நிறைந்த இந்த காட்டில் தவம் புரிந்து வருவாயாக, உரிய நேரத்தில் வந்து உனக்கு அருள் புரிந்து உன்னை ஆட்கொள்வேன் அப்படின்னு சொல்ல உடனே பார்வதி தேவியும் இந்த கைலாயத்தை விட்டு வெளியே போய் மாமரங்கள் நிறைந்த இந்த மாங்காட்டுக்கு வராங்க. அங்க அக்னி குண்டலத்துல இடது கால் கட்டை விரல் அக்னியில பட ஒற்றை காலில் நின்று கடும் தவம் புரிஞ்சுட்டு வராங்க. அம்மனுடைய தவத்துக்கு மெச்சி ஈசனும் வந்து அருள் புரிந்து பிறகு இருவரும் காஞ்சிக்கு போறாங்க. காஞ்சிக்கு முன்பு அம்மன் இந்த மாங்காட்டுக்கு வந்தாங்க இல்லையா, அதனால இத்தலம் ஆதி காமாட்சின்னு அழைக்கப்படுது. அம்மன் அக்னி குண்டத்துல நின்று தவம் புரிஞ்சாங்க இல்லையா, அப்ப இந்த தீயை அணைக்காமலே போயிடுவாங்க. இதனால இந்த மாங்காடு தீயின் வெப்பம் தாங்காம மிகவும் வறண்டு போகும்படியா ஆகிடும். ஒரு சமயம் ஆதிசங்கரர் அந்த வழியா வராரு. அவர்கிட்ட மக்கள்லாம் சொல்றாங்க இந்த இடம் மிகவும் வறண்டு போகும்படியா ஆகிடுச்சு, இப்படியே போனா மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத இடமா மாறிடும் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட உடனே சங்கரரும் மக்களுடைய குறை தீர்க்க அஷ்டகந்தம்னு சொல்லக்கூடிய சந்தனம், மகிழ், பச்சை கற்பூரம், கோசோரணம், சிலாஜித், ஜலாமாஞ்சி, குங்குமப்பூ, கச்சோளம் போன்ற மூலிகைகள் வைத்து அன்னை காமாட்சி தவம் புரிந்த இடத்தில் வைத்து பிரதிஷ்டை செய்யவே இந்த தீயின் வெப்பம் தணிந்து மக்களும் சந்தோஷமா இருக்காங்க. மேலும் அம்மனுக்கு திருமால் சீர்கொண்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. அச்சமயம் அம்பிகை தன் அண்ணனை இங்கேயே இருக்கும்படியாக வேண்டிக் கொள்ள பெருமாளும் வைகுண்ட பெருமாளாக எழுந்தருளியுள்ளார். சீர்கொண்டு வந்ததால இப்பெருமாளுக்கு சீர்கொண்டு வந்த பெருமாள் அப்படின்னு பெயர் வந்தது. அருள் தரும் அம்பிகை நம் அனைவரையும் அரவணைத்து காத்திடுவாள்னு நம்புவோம். மேலும் இந்த மாதிரி தெய்வீக தகவல்களை தெரிஞ்சுக்க நெல்லிபக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.